நம்மளை திட்டவங்களுக்கு முன்னால் அழுது தோத்து போறதா, கையை காலை உடைச்சிக்கிறதா, உயிரை விட்டுறதா? என்னை திட்டுனல்ல, உன்னை ஒரு வழி பண்றேன். எப்படி தெரியுமா? உன் எல்லைக்கு அடங்காத அளவில் என்னை உயர்த்தி காட்டுகிறேன் பார் என்று யார் சொல்கிறோமோ அவர்கள்தான் முன்னால் இருக்கின்றவர்களை ஜெயிக்கிறோமே தவிர தாழ்ந்து போகின்றவர்கள் இல்லை. அதுங்க எவ்வளோ கவனமாக இருக்குது ஜெயிக்கிறது. அதுங்க கவனமாக இருக்கிறதுனால ஜெயிக்க. நம்ம எப்படிப்பா உதிர்ந்து போகிறோம்? நம்ம எப்படிப்பா ஃபெயில் ஆகி போகிறோம்? ஏன்ப்பா ஃபெயில் ஆகணும்? ஏன்ப்பா பாதிக்கப்படணும்? ஏன்ப்பா அழுவணும்? ஏன்ப்பா மனசு உடையணும்? ஒரு முறை தான் பிறந்தோம், சைன் பண்ணிட்டு தான் போகிறது. கிரீன் இங்கில் சும்மா இல்லை. அது எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சீர்கிறதோ அந்த வினாடியில் அவ்வளவு சீக்கிரம் நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. என்ன சிரமம் தெரியுமா? நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒற்றை சொல் நமக்கு முன்னால் தான் இருக்கு. கவனம் இல்லாத காரணத்தினால் கடந்து போயிடுது. மறுபடியும் கவனம் பெற்று கெஞ்சி உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது அது ஒரு சுத்திட்டு வரும் பாருங்க, 30-40 வருஷம் ஆயிடும். பல பேரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். இந்த சொல் மட்டும் என் வாழ்க்கையில் என் 15 வயதில் கிடைத்திருந்தால், எனக்கு 20 வயதில் இந்த வார்த்தை புரிந்திருந்தால் என் வாழ்க்கையினுடைய தடம் மாறி இருக்கும் என்று. குழந்தைகளே, நீங்கள் அந்த வயதில் இருக்கிறீர்கள். என் பிரார்த்தனை, நான் சுமந்து வந்திருக்கக்கூடிய என் சிந்தனை சொற்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சவாலுக்கான தீர்வாக, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கதவாக அல்லது கதவை திறக்கக்கூடிய அந்த சாவியாக இருந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சில வார்த்தைகளை உங்களுக்குள் விதைக்கலாம் என்று வந்திருக்கிறேன். சாதாரணமாகவே இத்தகைய கூட்டங்களுக்கு வருகின்ற பொழுது நிர்வாகத்துக்கு பேசுகிறதா, டீச்சர்ஸ்க்கு பேசுகிறதா, பேரண்ட்ஸ்க்கு பேசுகிறதா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசுகிறதான்ற குழப்பம் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி என்னுடைய பேச்சு என்னமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேச்சைத்தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த உலகத்திலேயே அற்புதமான ஒரு வாய்ப்பு மனித பிறவி. அதிலும் அற்புதமான வாய்ப்பு படிக்க தெரிந்த பிறவி. படிக்க தெரியும்லப்பா நம்மள. பாருங்களேன், நான் லிட்ரேச்சர் ரொம்ப படிப்பேன். 2500 வருஷத்துக்கு முன்னால ஒரு மன்னன், ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன், ஒரு பாட்டல சொல்றான்ப்பா, உன்னை பத்தி என்னை பத்தி சொல்றான்ப்பா. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. என்ன வார்த்தை அது? சாதாரணமான தமிழ் கரடு முரடா இருக்கிற மாதிரி தெரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. நீ டீச்சர்ஸை பாரு, அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்புறமா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சம்பாதிப்பை அவங்களுக்கு கொடுத்து இந்த படிப்பால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கோவப்படாமல் படிச்சிக்கோ. உற்றுழி உதவியும், அவங்க கஷ்டப்படும்போது அவர்களுக்கு உதவி செய்தும், நீ கஷ்டப்பட்ட காசு அவர்களுக்கு கொடுத்தும், உரு பொருள் கொடுத்தும், பிற்றை நிலை முனியாது, பின்னால இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கோபப்படாமல் கற்றல் நன்று. படிச்சுக்கோ. 3 காரணங்களால படிச்சுக்கோ. படித்து என்ன பிரயோஜனம்? படிக்கலைன்னா இந்த உலகத்தில் நமக்கு செய்கிறதுக்கு வேலை இல்லையா? எங்கள் அப்பா வேலை செய்கிறேன், தோல் ஷாப்புக்கு போகிறேன், ஷூ ஷாப்புக்கு போகிறேன், கம்பெனிக்கு போகிறேன். எங்கள் அம்மா அப்பா அப்படி தானே படித்து எங்களை படிக்க வைக்கிறாங்க. அவர்கள் அப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு, அப்படி படிக்கவில்லை என்பதற்காகத்தானே நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே போனால் அவர்களுக்கு என்னென்ன துன்பங்கள் நடக்கிறதுன்னு தெரிந்து, எனக்கு நேர்ந்த துன்பம் என் பிள்ளைக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக தானே கான்வென்ட்டில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க பிள்ளை. நினச்சிப்பாரு, நம்ம செய்கிற ஆகப்பெரிய உதவி என்ன நம்ம அம்மா அப்பாக்கு? நீ எவ்வளோ மார்க் வாங்குவ? எவ்வளோ வாங்குவ மார்க்கு? உட்கார்.
எப்படி துடுக்கு துடுக்கா பேசுகிறான்ல. நான் 50 வாங்குறது பாரு, புளி முட்டமாக இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. நீயும் பேசு பாரு, ஜெயிக்கிறவங்கள பாரு, அதுங்களுடைய ஆட்டிடியூடை கவனி, கொஞ்சம் அதை பின்பற்று, உருப்பற்றுவேன். ஆனால் கூட யாரை தெரியுமா வச்சுருக்குறோம், நம்மளை விட லோயர்ஸை தான் வச்சுருக்குறோம். கூட நம்மளை விட ஹையாக இருக்கிறவங்களோட பழகு, ஏதாவது கற்றுக்குவேன். நம்ம கீழே லோவாக இருக்கிறவங்கள ஒன்றை கூட வச்சுக்கோ, நீ ஹையாயிரு. நீ ஹையா இருந்து அதை உயர்த்து, அது கூட சேர்ந்து நீயும் தாழ்ந்து போயிடாத. பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற, இதுங்களை நம்பாதீங்க, இதுகளுக்கு 2 ஃபேஸ் இருக்குது. நான் இந்த எல்லா கூட்டம் இருக்குல்ல, இந்த பிள்ளைங்க ஒரு 300 பிள்ளைங்க இருக்கிறீங்கல்ல, இந்த 300 பிள்ளைகளுக்கு நான் பேச வரல, இண்டிவிஜுவலுக்கு பேச வந்திருக்கேன். நான் பேசுகிறது இண்டிவிஜுவலுக்கு. நீ 2 பேர்கிட்ட மட்டும் நான் பேசுகிற இந்த 15-20 நிமிஷம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். 2 பேர்கிட்ட, ஒருத்த இந்த பக்கம் உட்காந்துருக்குது, இன்னொன்று இந்த பக்கம் உட்காந்துருக்கு. இந்த 2 பேர் தான் இந்த 20 நிமிஷத்தில் உன் வாழ்க்கை சீரழிக்க போகிறது. இந்த 2 பேர் தான். ஏன்னா நாம் ஏதாவது பேசுவோமா, அவங்களுக்கு சிந்தனை பொங்குமா, அது அப்படியே கொப்பளிச்சு வாய்க்குள்ளே அப்படியே வருமா, அது கொட்டுறதுக்கு ஏதாவது குப்பை தொட்டி தேடுமா, நம்ம காது சரியாக அது கிடைக்குமா, அதில் கொட்டிடும். நம்ம கவனமாக இருப்போமா, அந்த கவனம் எங்கேயோ போயிடும். யார் ஒருவர் இந்த காது என்கின்ற உறுப்பை சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஏன் தெரியுமா குழந்தைகளே, கண்களுக்கும் காதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கண்ணு போய் தேடி பிடிக்கும், இப்படி தேட மேயும் கண்ணு, காது கம்முன்னு இருக்கும், வந்து விழும். ஆனால் கல்வியை கண் என்றவர்கள் உண்மையாக சொன்னால், உண்மையிலேயே கல்வி என்பது என்னன்னு கேட்டால், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். நாம் பாருங்க, காதில் விழறது தான். காதில் எது விழ வேண்டும் எது விழக்கூடாது என்று நாம் டிட்டர்மைண்டாக இருக்கணும். சில விஷயங்களை அலோவ் பண்ணவே கூடாது. எதற்காக வந்தோமோ அந்த வேலையில் கவனம் வைக்க வேண்டும். நான் இப்படி சொல்லுகிறேன் குழந்தைகளே, முதல்ல இந்த பெற்றோர்களுக்கோ, இந்த டீச்சர்ஸ்க்கோ, இந்த நிர்வாகத்திற்கோ, இந்த சமூகத்திற்கோ ஒரு விஷயம் தெரியணும். என்ன தெரியுமா, நம் அனைவரையும் விட இந்த குழந்தைகளின் உலகம் சிக்கலானது, ரொம்ப சேலஞ்ச். இந்த குழந்தைகள் மிக மிக சிக்கலான சூழ்நிலையில் பல்வேறு விதமான சவால்களை சமாளித்து கொண்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்களை கருணையோடும் பேரன்போடும் பெரும் அறிவோடும் தான் அணுக வேண்டும் என்று முதலில் இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த குழந்தைகள் கிட்ட நம்ம பேசணும். இதுக்கெல்லாம் கைத்தட்ட மாட்டீங்க. நீ சொல்ல சொன்னதானே சொன்னேன். இப்போ குழந்தைகளே, வாழ்க்கை மகத்தானது. இந்த மகத்தான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் சில டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எத்தனை பேர் இப்போ 10th எழுத போறீங்க? அடே அப்பா, உங்களை என்னப்பா சொல்றாங்க? இந்த 1.5 மாசத்துல படிச்சு எடுத்துட்டா ஜெயிச்சிடலாம் தானே சொல்றாங்க. அப்படியே 11th யாராவது இருக்கியாப்பா? உனக்கு என்னப்பா சொல்கிறாங்க? 11th மட்டும் ஒழுங்காக படிச்சிரு, அப்போ தான் சொல்கிறாங்களா? 11th பாஸ் பண்ண யாராவது இருக்கீங்களாப்பா? +2 உங்களை என்னப்பா சொல்கிறாங்க? நான் சொல்லவா? நீ +2லாம் பாஸ் பண்ணிட்டு வா, நான் காலேஜில் தான் டீச்சராக இருக்கிறேன். சக்ஸஸ் அப்படிங்கிறது எது தெரியுமா? இட்ஸ் அ ஜர்னி. சக்ஸஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன். ஒன்றை ஜெயிக்க வேண்டும் என்பது ஒரு ஜேர்னி தான். எப்பவுமே ஜேர்னியை கொண்டாடிட்டு போய்கிட்டே இருக்கணும், ஸ்டக் ஆகக்கூடாது. தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்து பிள்ளைகளிடத்தில் தேர்வுக்கு அவர்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் பணியை நான் ஆற்றிக்கொண்டு வரேன். எக்ஸாமினேஷனுக்கு உன்னை ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம், ஆஸ் அ டீச்சர், நான் இதை சொல்லக்கூடாது, பட் எனக்கான விஷயம் நான் அதை சொல்லிடுறேன். இந்த டீச்சர்ஸ்க்கோ இந்த நிர்வாகத்துக்கோ நான் சொல்கிறது பிடிக்காது, சரியா? ஆனால் நான் சொல்லிடுறேன். பெற்றோர்களுக்கும் ஒரு வேளை பிடிக்காமல் போகலாம். பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், குழந்தைகள் மொத்தம் 3 வகைங்க. இவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
குழந்தைகள் மொத்தம் 3 வகை. ஒன்று, நல்லா படிக்கும், நிறைய மார்க் வாங்கும், புத்திசாலி, அடி வாங்காது, சூப்பராக இருக்கும். அது நம்ம வீட்டில் இருக்காது, பக்கத்து வீட்டில் இருக்கு. ரெண்டாவது வகை என்ன மாதிரி திறமைசாலி, ஃபெயில் ஆகாது, பாஸ் பண்ணிடும், நல்லா பேசும், டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும், ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்கும். அதுவும் உங்கள் வீட்டில் இருக்காது. 3வது ரகம்னு ஒன்று இருக்குது, புளி மூட்டைன்னு பேர். அது படிக்கவும் படிக்காது, ப்ரைஸும் வாங்காது, டான்ஸும் ஆடாது, ஒன்றும் செய்யாது. அந்த மாதிரி குழந்தைகள் நம்ம வீட்டில் தான் இருக்கும். கை தட்டி காட்டி கொடுக்குதுங்க பேர். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, அந்த மாதிரி குழந்தை இருக்கின்ற வீடு பாக்கியசாலிகள் கொண்ட வீடு. ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், அந்த குழந்தைகளை மட்டும் கவனமாக வளர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த திறமைசாலிகளையும் இந்த அறிவாளிகளையும் நிர்வகிக்க போகின்ற நிர்வாகிகளாக அவர்கள் தான் வருவார்கள். இவங்கெல்லாம் சம்பளம் வாங்குவாங்க, அவங்க சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் அவர்களை சரியாக நிர்வாகிகளாக ஆக்க வேண்டியது நம் பொறுப்பு. நான் இங்க பேச வந்தது இந்த 3வது கேட்டகரியில் இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு தான். உங்களை நான் ஷேப் பண்ணிட்டு போயிடுறேன். என்னுடைய வாழ்க்கையில் என் தமிழ்நாட்டை சார்ந்த எந்த குழந்தையும் பொது தேர்வுன்னு வரும்பொழுது, அது தேர்வை வச்சுக்கோங்க, வைக்காம போங்க, அதெல்லாம் உங்க அரசியல் விளையாட்டில் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு முன்னால் நீ எதை போட்டாலும் அதை ஜெயித்து அதை வெளியில் கொண்டு வந்து அந்த மொட்டு போல் நான் உயர்ந்து நின்று மலராக மலர்ந்து காய்த்து கனிந்துதான் என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைவு செய்வேன் என்கின்ற அளவிலே நீங்கள் உங்களை தயார் செய்து கொண்டே இருங்கள். ஒரு பூ கூட உதிர்ந்து விடக்கூடாது, ஒரு பூ கூட உதிர்ந்து விடக்கூடாது. வாழ்க்கை நான் எப்படி சந்திக்கணுங்கிறதுக்காக உனக்கு நான் சொல்றேன். என்னை வச்சு சில பிரைசஸ் கொடுப்பாங்க. பிரகாசம் என்ன இருக்கார, என்னை வச்சு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க சார். எனக்கு அந்த ப்ரைஸை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுல விருப்பமே இல்லை. 100% அட்டெண்டன்ஸ். எங்கேயும் கொடுப்பீங்களா சார்? கொடுக்குறதுங்க, கொடுக்காதீங்க. 100 நாளும் ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ண போகுது? எனக்கு என்ன தெரியுமா புரியல, இந்த மாதிரி ப்ரெஷர். அதில் என்ன தெரியுமா கோவம் வந்துச்சு எனக்கு போன வாரம். எல்கேஜி குழந்தைங்க, அதுக்கு 100% அட்டெண்டன்ஸுங்க. நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் எல்லாருக்கிட்டே 95 நாள் அனுப்புங்க ஸ்கூலுக்கு, போதும். அந்த 5 நாள் என்ன தெரியும் பண்ணுங்க, காது குத்துக்கு கூட்டு போங்க, கல்யாணத்துக்கு கூட்டு போங்க, சாவுக்கு கூட்டிகிட்டு போங்க, திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போங்க, வெளியில் கூட்டிகிட்டு போங்க. குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, நான் உடம்பு சரியில்லைப்பா நீ உன்னை பார்த்துக்கோ. ஒரு நாள் ஸ்கூல் இருக்கிற நாளில் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க. உங்களுக்கு உடம்புநிலை சரியில்லைன்னா அவர்கள் உங்களுக்கு ஒரு வெந்நீர் வைத்து கொடுப்பதற்கு அவர்களுக்கு பழக்கி கொடுங்கள். இது எல்லாம் சேர்த்தது தான் கல்வி. வெறும் மார்க் வாங்கிறது இல்லை, ஆனால் பாஸ் பண்ணிடணும். இப்படிலாம் இருந்தால் பாஸ் பண்ணிடுவோமா இல்லையா? ஓவர் ப்ரெஷரில் தான் கோவம் வருது, அப்படி தானேப்பா? வெரி குட். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் சொன்னல as a டீச்சர் நான் சொல்லக்கூடாதுன்ட்டு. ஃபஸ்ட் மார்க் வாங்குறவளை எனக்கு பிடிக்காது. ஏன் கை தட்டுற? கை தட்டினதெல்லாம் ஃபஸ்ட் மார்க் இல்லை. இப்போ சொல்லு, எத்தனை பேருக்கு இங்கே ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்? ஒருத்தி கை தூக்க மாட்டால. சரி, ஃபஸ்ட் மார்க்கா வாங்கணுமா? இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், எல்லாரும் கை தூக்க வைப்பார். யாரெல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்கள எல்லாரையும் எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்? யாரெல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்கள எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு சொல்லித்தரேன் குழந்தைகளை. ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்கள நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி மாதிரி நடந்துக்கோ. இப்போ உனக்கு முன்னால் நான் நிற்கிறேன், நான் அப்படி தான் ஜெயிச்சவ. நான் 10th ரேங்க்குள்ளே தான் வாங்குவேன். ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன், ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கினேன். சத்யமாமா மேடம் எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. என் 10th வரைக்கும் அந்த மேடம் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு என் கிளாஸில்.
எங்கே இருக்காங்க தெரியாது. ஆனால் 10th ரேங்க் வாங்கின பர்வீன் சுல்தானா எங்கே இருக்கிறேன்னு சத்யபாமா மேடத்துக்கு தெரியும். ஜெயிச்சிருங்கிறேனா எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்களை எனக்கு பிடிக்காம போச்சு. அவங்க நல்லவங்க தான், கெட்டவங்கலாம் கிடையாது. என்ன கெட்டவங்க? அவங்க பாவம் நல்லவங்க தான். எனக்கு எரிச்சல் பண்ணுவாங்க என்ன. அதனால் எனக்கு பர்சனலாக பிடிக்காம போச்சு. அது என்ன செய்வாங்க தெரியுமா? கிளாஸ் ரூம் நுழையும் போது கேட்பாங்க என்கிட்ட, இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குற செகண்ட் மார்க் வாங்குற 2 பொண்ணுங்க இருக்கும், 2 பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. இங்கேயும் அப்படி தானே? கிளாஸில் நுழையும் போது கேட்குங்க அந்த பொண்ணு என்கிட்ட, பர்வீன் இங்கே வா, என்ன படிச்சிட்டியா? அது எதுக்கு தெரியுமா? என்னை பார்த்து கேட்குது. நான் அவகிட்ட கேட்கணும், நீ படிச்சிட்டியா? நான் இல்லை அப்படி பார்ப்பேன். ஒரு நாள் ரொம்ப இன்னசென்ட்டுங்க நான் அந்த டைம்லலாம். நீ படிச்சிட்டியா? நான்ல சொல்லும் பருபதி ஒன்றுமே படிக்கலப்பா. ஒன்றுமே படிக்காம தான் நீ ஃபஸ்ட் மார்க் வாங்குறியா? ஏன் பொய் சொல்கிற? ஒன்றுமே படிக்கலப்பா. நான்லாம் ஒன்றுமே படிக்காமல் இருந்தால் ஃபஸ்ட் மார்க் வாங்கலான்னு போய் படிக்காமல் போய் ஃபெயில் ஆகியிருக்கிறேன். பொய். இந்த சாதனையாளர்கள் வெற்றியாளர்களை பார்த்து என் குழந்தைகளை பயப்படாதீர்கள். அவர்கள் பயமுறுத்துவார்கள். பயப்படாத. நீ ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு போற. ஆர் யூ வித் மீ? ஜெயிச்சு காட்டுறோமா பாய்ஸ்? ஆர் யூ வித் மீ? சூப்பர். இப்போ சொல்லி தந்துட்டு போயிடுறேன், எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி தந்துட்டு போகிறேன். இந்த 98 வாங்கும் அது. இந்த டீச்சர்ஸ் எங்கப்பா? எங்கே இருக்கிறீங்க? இருக்கு, நடுநடுவில் உட்காந்துருக்கீங்களா? அந்த 98 போடும்போது மட்டும் எப்படி அவ்வளோ கையெழுத்து அவ்வளோ அழகாகிடுது உங்களுக்கு? அந்த ஐயோ திங்கக்கிழமைன்னு ஒரு பேர் வச்சுருக்கான், அதில் தாங்க அது சந்தோஷமே. மண்டேக்கு திங்கக்கிழமைன்னு பேர். அன்றைக்கி வந்துடுவாங்க பேப்பர் எடுத்துகிட்டு கொடுக்கறதுக்கு. அந்த வாரம் இருக்கிற எல்லா டெஸ்ட்டுக்குமான ரிசல்ட்டு திங்கக்கிழமை கிடைக்கும் நமக்கு ஃபுல்லாக. என்ன மாதிரி டீச்சர் வேறு மாதிரி கொடுப்பாங்க பேப்பரு, நல்ல டீச்சர் வேறு மாதிரி கொடுப்பாங்க. நல்ல டீச்சர் மாலதி 40, சைபுனிசா 45, சுரேஷ் 50 அப்படி இப்போ சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுப்பாங்க மார்க்கை. அதில் இந்த 98 இருக்குதுல்ல, அதை அப்பப்போ அந்த பேரை சொல். 98. வெரி குட். கிளாப் கிளாஸ் கிளாப். அது எந்திரிச்சு நிற்கும் கிளாப் பண்ணுற வரைக்கும், கூச்சமே இருக்காது அதுக்கு. அது ஃபுல்லாக கைத்தட்டல் வாங்கிட்டு பார்த்துருக்கியா? இரு, நான் அவளை ஜெயிக்க சொல்லி கொடுக்குறேன். இரு, அதுக்கு தான் நான் ட்ராவல் பண்ணுறேனே. என் பிள்ளைகளே, உங்களை யாரை பார்த்து தெரியுமா அச்சப்பட வைக்கிறார்கள்? வெற்றியாளர்களை பார்த்து. நான் நல்லா இருக்கிறேன், நீ நல்லா இல்லை, இது டல், இது ஹையஸ்ட் மார்க் வாங்குறது, இது வந்து டாப்பர், இது வந்து டல்லு அப்படின்னு பிரித்து 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 நம்முடைய வாழ்க்கையை ரணகலப்படுத்துகிறாங்க பாரு. அவங்களுக்கு முன்னால் நம்ம ஜெயித்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தைகளை. எப்படி ஜெயிக்கிறதுன்னு மட்டும் சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தந்துட்டு போகிறேன். ஐ நோ யூ ஆர் வித் மீ. எந்த வாய் நம்மளை திட்டுதோ அந்த வாயை மட்டும் நல்லா அப்படி பார்த்து வச்சுக்கோ. என் கிளாஸில் என் கெமிஸ்ட்ரி மிஸ் என்னை பார்த்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இங்கேயுமா இந்த கைத்தட்டெல்லாம் என் கெமிஸ்ட்ரி மிஸ்ஸுக்கு இல்லை. அந்த என் கெமிஸ்ட்ரி மிஸ் என்னை பார்த்துட்டல, நான் இதை எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புதுசுங்கிற நான் சொல்லுவேன். நான் அப்படி நிற்பேனா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, எல்லாம் ஃபேன்ஸு. என் கிளாஸ் அதுங்கெல்லாம் ஃபெயிலு, நான் மட்டும்தான் பாஸு. இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஃபேனாக இருந்தால் ஃபெயில் ஆயிடுவேன். ஃபேனாக இருக்காத, ஃபேனை உருவாக்கிக்கோ, பாஸ் பண்ணிவிடுவேன். சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் தான். அம்மா பேசிகிட்டே இருக்கிறேன், சின்ன சின்ன ஸ்ட்ரோக். சிரி கடந்துடாத, கவனம். சரியா? என் கிளாஸில் 98 வாங்குமா ஒரு பொண்ணு.
எப்போ நல்ல மார்க் வாங்கினா நல்லா எழுதுனா மார்க் போட வேண்டியது தானே, 98. ஆனால் கிட்ட வரும், மிஸ் இந்த 7 மார்க் கொஸ்டின்க்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ், நீயே போட்டுக்கோ, தப்பாக இருக்குன்னு சைன் பண்ணுறேன். போய் அழும் அழும் அழும். 98 வாங்கினதுல சந்தோஷம் இல்லை, இந்த 2 மார்க்குக்கு அழும் அழும். அப்படிங்க அப்பா, அது பக்கத்தில் ஒன்று உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அது மொத்தமாகவே 2 தான் வாங்கிடும். அந்த 98 சொல்லுது, எதுக்கு எங்கள் அப்பா திட்டுவார் அப்படி அழுவுது. இதில் லூஸு, இதுக்கு இல்லாமல் அழுவாங்க, எதுக்கா திட்டுவார் அப்பா, 2 மார்க் எங்க 2 மார்க் எங்கன்னு கேட்டு திட்டுவார். என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுக்கு 2 மார்க் வாங்கிக்கிட்டு சிரிக்கக்கூடாதுன்னு தெரில, அதுக்கு 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரில. 98 எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்கிறேன். நீ எவ்வளோ வாங்கடா, லோயஸ்ட் மார்க் சொல்லு, இப்போ ஜெயிக்க வைக்கிறேன். 40 பாஸ் மார்க்காக சொல்கிறீங்களே, அதான் பாஸ் மார்க்காக சொல்கிறீங்களேன்ற. 35 வச்சுக்கலாமா, போடுவோம் தானே 35. இன்னும் அவ்வளோ ஜோராக தலையாட்டுறீங்க. டீச்சர்ஸ்க்கு சொல்கிறேன், கோவமாக இருக்கும்போது பேப்பரை திருத்தாதீங்க, சரியா? 35 வச்சுக்க. 35 எதுக்கு, 30 வச்சுக்கலாமா? பாரு எப்படி தலையாட்டுங்க. இதுவே நிறைய, நீ சொன்னால் சூப்பர். 30 வாங்கிக்க. 98 பார்த்துக்க, 98 நல்லா பார்த்து வச்சுக்கோ. வீட்டுக்கு வந்து உன் பேப்பரை பாரு. ஃபஸ்ட்டு 1 வேர்ட் மார்க்கில் ஏதோ குறைஞ்சிருக்கு, 10 மார்க் மொத்தமாக போயிருக்கு. நெக்ஸ்ட் இவங்க தான் டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்களே, 1 வேர்ட் மார்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண அந்த டெஸ்ட்டில். மற்றதெல்லாம் பேசு, இந்த மற்றதெல்லாம் எப்படி படிக்கிறியோ சாதாரண, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத. பாருப்பா, நீ எல்லாம் மீன், கடலில் தான் நீந்துவோம், மரம் ஏற முடியாது. 98 வாங்க முடியாது. 75 80 வாங்கலாம்ல, வாங்கலாமா இல்லையா? வாங்கிடுவோம். நான் அதை எப்படி வாங்குறதுன்னு சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸி. எப்படி பாரு, நான் அப்படி தான் வாங்கினேன். நான்லாம் ரொம்ப ஆவரேஜான பொண்ணு, ரொம்ப ஆவரேஜ் நான். ஆனால் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, எனக்கு புரிந்த பொழுது என்னுடைய பீக் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வரும்பொழுது 58% தான் 10th. நான் எம்ஏ முடிக்கும்பொழுது யூனிவர்சிட்டி ரேங்க். அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லி தந்துடுறேன். If you're really with me as a student, I am a teacher, I will just transform the strategy of winning, that power, winning power strategy மட்டும் சொல்லி கொடுத்துறேன். என்ன செய்யினா, இந்த 30 வாங்கியிருக்கல்ல, அடுத்த எக்ஸாமில் 32 வாங்கு, ஃபெயில் தான் பரவாயில்ல. டோன்ட் worry about the result, worry about the progress. 30 32 வாங்க. பக்கத்தில் பார்த்து எழுதாத, ஏன்னா கரெக்டாக படிச்சிருப்ப, பக்கத்தில் பார்த்து தப்பாக எழுதுவேன். நாம் ஒரு நம்பிக்கை, பக்கத்தில் இருக்கிறவன் நம்மளை விட நல்லா படிக்கும்ன்ட்டு. அவன் நல்லா படித்தா எதுக்கு நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்றா? நம்பாத. கொல்லைக்கு போகும்போதும் தேர்வுக்கு போகும்போதும் கூட்டு உதவாது, யாரையும் சேர்த்துக்காத கூட. கம்பைன் ஸ்டடீஸ் தான், நாட் எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷனில் ரொம்ப அழகாக நீ வந்து எக்ஸாமினேஷனை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு பாரு. 32 வாங்க. அடுத்த ஒரு தேர்வில் 1 மார்க் அதிகமாக வாங்க. ஜியாதான்னு வந்துருச்சு தமிழ், என்னுடைய உருது வந்துருச்சு. என் குழந்தைக்கு நான் இப்படி தான் பேசுவேன், என் குழந்தைகள் இல்லையா நீங்களும், அதனால தான் இப்படி பேசுகிறேன். 33 வாங்க. அதில் ஃபெயில் தான். அடுத்ததில் 34 வாங்க அடுத்த டெஸ்ட்டில், சரியா? அந்த வாரத்திலேயே நீ 4 மார்க் அதிகம் வாங்கியிருக்க. அந்த 4வது நாள் நீ வந்து அந்த 98 இருக்குல்ல, அவளை பாரு, அவள் 94 வாங்கியிருக்கலாம். அவள் தான் அப்போ கிளாஸ் ஃபஸ்ட்டு. அவள் தான் 90க்கு மேலே வாங்கினா, அவள் தானே 94ன்னு வச்சுக்கோயேன். ஆனால் ஜெயிக்கிறவன் நான் சொல்கிறேன், 98லேருந்து 94 அவள் தோக்குறா, 30லேருந்து 34 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறது இப்படி தான் குழந்தைகளை.
உன்னை நீயே ஜெயிச்சிட்டே போ. அதனால தான் உன்னுடைய ரிப்போர்ட் கார்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன பேரு? progress report. What is the meaning of progress? You progress yourself. You progress. You show progress. 30லேருந்து 32 30 நான் சொன்னல அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு, ஆனால் பேரழகாக இருப்பாங்கடா. ஆனால் அழகானவங்க திட்டினா கூடுதலாக கோவம் வரும். இவ்வளோ அழகாக இருக்கிறல்ல, நல்லா பேசலாம்ல அப்படின்னு தோணும். அந்த அம்மா திட்டிக்கிட்டே இருக்குமா என்ன? அதுவும் எப்படி தெரியுமா திட்டம்? இப்படி வாயை இப்படி வச்சுக்கோ. அழகாக இருப்பாங்க அப்போ கூட அவங்க உருப்பட மாட்டான் அப்படிம்பாங்களா? நீ பார்ப்பேன் நான் எப்படா இந்த அம்மாவை ஜெயிக்கிறது. நான் எப்படி தெரியுமா ஜெயித்தேன்? அந்த அம்மா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டேன். அப்படி தானேப்பா ஜெயிக்கணும். எந்த ஒரு டீச்சராவது அவங்க வாயிலிருந்து ஏதேனும் ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தையோ அல்லது உன்னால் முடியாதுன்ற வார்த்தையோ வந்துடுச்சுன்னா அந்த வாயிலிருந்து பாராட்டுரை வாங்காமல் ஓயாது.